ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய முந்தைய வீடியோல பாத்தீங்கன்னா, இந்த போலீஸார் எஃப்ஐஆர் பதிவு செய்யலன்னா, என்னென்ன சட்ட வழிமுறைகளை பயன்படுத்தி அவங்கள எஃப்ஐஆர் பதிவு செய்ய வைக்கலாம்? அப்படின்ற விஷயங்கள் போட்டிருந்தோம். அதுதான் எஃப்ஐஆர் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த விஷயங்கள்ல போட்டிருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இந்த எஃப்ஐஆர நம்ம கஷ்டப்பட்டு பதிவு செய்ய வச்சுருவோம் ஒரு போலீஸ் ஆபீசர. இந்த எஃப்ஐஆர பதிவு செய்த பிறகு அந்த போலீஸ் ஆபீசர் அந்த எஃப்ஐஆர் மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்காம கிடப்புல போட்டாருன்னா, சட்டத்துல என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆபீசர் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்ட பிறகு பாத்தீங்கன்னா, அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பணும். அதே மாரி பாத்தீங்கன்னா, காலதாமதம் இல்லாம அந்த எஃப்ஐஆர நீதிமன்றத்துக்கு அனுப்பணும். இந்த 2 ரெமிடிகள் தான் பாத்தீங்கன்னா, புகார் குடுத்தவருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு ஆறுதலா இருக்கும். அதே மாரி அந்த போலீஸ் ஆபீசர் அந்த எஃப்ஐஆர் மேல சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு சாட்சிகள விசாரிச்சு, வாக்குமூலம்லாம் வாங்கிட்டு, கடைசியா அவர் இறுதி அறிக்கை நீதிமன்றத்துல தாக்கல் செய்யணும். இதுதான் பாத்தீங்கன்னா, அந்த போலீஸ் ஆபீசர் எஃப்ஐஆருக்கு அப்புறம் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஆனா பாத்தீங்கன்னா, நெறைய பேர் எஃப்ஐஆர் பதிவு செய்ததோட சரி, அதோட கிடப்புல போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு புகார்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம சட்டத்துல அதன்படி பாத்தீங்கன்னா, எப்படி அவர இன்வெஸ்டிகேஷன் பண்ண வைக்கலாம்? எப்படி மானிட்டர் பண்ண வைக்கலாம்ன்றத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது புதிய சட்டம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, அதாவது பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 175 சப் கிளாஸ் 3ல பாத்தீங்கன்னா, ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அதாவது அந்த ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல மானிட்டரிங் தி இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் தாக்கல் செய்யலாம். இந்த பெட்டிஷனை தாக்கல் செய்துட்ட பிறகு அந்த மேஜிஸ்ட்ரேட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அடிப்படையில பாத்தீங்கன்னா, அவரு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல மெயின்டைன் பண்ற இந்த ஜிடின்னு சொல்லப்படுற ஜெனரல் டைரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிடின்னு சொல்லப்படுற கேஸ் டைரி, இது எல்லாத்தையுமே வரவழைச்சு அவர் மானிட்டர் பண்ணி ஒரு சூப்பர்வைஷன் பண்ணலாம். இதுதான் அந்த ப்ரொவிஷன் சொல்லுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சக்ரே நிவாஸ் விசஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி என்ற வழக்குல பாத்தீங்கன்னா தெளிவாவே சொல்லியிருப்பாங்க. மேஜிஸ்ட்ரேட் பாத்தீங்கன்னா இந்த 156(3 அதாவது பழைய சட்டம் சிஆர்பிசில பாத்தீங்கன்னா 156(3 சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா இவங்க எஃப்ஐஆர் டைரக்ஷன் பண்ண சொல்லியும், அதே மாரி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியும் மட்டும் டைரக்ஷன் இல்லாம, மானிட்டரிங் தி இன்வெஸ்டிகேஷன மானிட்டருமே பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ்மென்ட்ல சொல்லியிருப்பாங்க. இந்த ஜட்ஜ்மென்ட் படி பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப புதிய சட்டம் பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 175 சப் கிளாஸ் 3ல பெட்டிஷன் தாக்கல் செஞ்சு, மானிட்டரிங் தி இன்வெஸ்டிகேஷன் சொல்லி நம்ம கேட்கலாம். மேஜிஸ்ட்ரேட் அந்த வழக்க மானிட்டர் பண்ணி இது பண்ணுவாரு. விரைவா போலீசார் அந்த எஃப்ஐஆர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க. இதுதான் சட்டத்துல இருக்கிற ரெமெடி. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். அடுத்த டாபிக்ல நம்ம பார்ப்போம்.